பிந்து திரிகோணம் மட்டும் தனிப்பட்டது கிடையாது. அது வந்து அந்த யந்திரத்தோட ஜியாமெட்ரி. அந்த யந்திரத்திலே வந்து சென்டர் பாயிண்ட் பிந்து. அதோட அப்படியே அப்படியே அடுத்தடுத்த லேயர்ஸ் தான் வந்து இது பண்ணுறாங்க. அந்தந்த லேயர்ஸ்லலாம் சில தேவதைகள் இருக்கிறதாக ஐதீகம். அதாவது பிந்துவில் அம்பாள் வசின்யாதி வாக்தேவதைகளோட சூழ்ந்து உட்கார்ந்துருப்பதாகவும், சரி. அடுத்த திரிகோணத்தில் வந்து துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி இவங்கெல்லாம் இருக்கிறதாகவும், அடுத்தடுத்த இதில் வாருணி குருக்குல்லா அப்படியே கீழே வர 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 சப்தகன்னிகள் அஷ்டமா சித்திகள் எல்லாம் லேயர் லேயராக இருக்கிறதாகவும், அது அந்த யந்திரத்தோட ஜியாமெட்ரிக்கல் எக்ஸ்பான்ஷன். சரி. பட் ஆனால் வந்து அந்த 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 யந்திரத்தோட இது எல்லாம் சேர்ந்தது லலிதாம்பிகையோட உருவம். ஸோ ஏன்னா நம்ம வந்து ஒரு விக்கிரகத்துக்கும் யந்திரத்துக்கும் அதுதான் டிஃப்ரென்ஸ். ஒரு விக்கிரகத்தில் நம்ம ஒரே உருவத்தை வச்சுட்டு அதுக்குள்ளே எல்லாம் அடக்கம்னு எப்படி பார்க்குறோமோ, பட் யந்திரத்தில் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் வந்துடுது. அவ்வளோதான். இப்போ ஒரு வீடை பார்க்குறோம், இது யார் வீடு அப்படின்னு பார்த்தா ஒரு சாரோட வீடு அப்படின்னு ஒரு வார்த்தையில் சொல்லிடலாம் ஈஸியாக. ஆனால் அதே வந்து அந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு டிராயிங் போட்டிருப்பாங்க. அதில் சாரோட வீடுன்னு பேப்பரில் எழுதி கொடுக்க மாட்டாங்க. ஒரு டீட்டெயில்டு ஸ்கெட்ச் இருக்கும். இதுதான் லிவிங் ரூமு, இதுதான் பெட்ரூமு, இதுதான் ட்ராயிங் ரூம் அப்படின்னு ஸ்கெட்ச் இருக்கும். அதனால் அது யந்திரம், அவ்வளோதான். அந்த ஆமாம், அந்த ஸ்கெட்ச் தான் வந்து யந்திரம் அப்படின்னு நம்ம சொல்கிறது. ஆனால் அதே வந்து வழக்கு முறையில் வரும்போது ஸ்ரீயந்திரம் யாருக்கு அப்படின்னா அம்பாளோட வீடு அது, அவ்வளோதான். ஆனால் யந்திரமோட நம்ம அதை ஃபார்மேட்டாக பார்க்கும்போது அதில் எல்லாம் இருக்கும். லிவிங் ரூம், பெட்ரூம் எல்லாமே நம்ம பார்ப்போம். சரி. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.